ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இல்லை, நம்மளோட ஹீரோயின் யுவானியை காமிக்கிறாங்க. அவள் ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. அங்கே நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்டை இப்போ கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பட் இருந்தாலுமே இல்லை இந்த டயத்தில் கால் பண்ணி நான் சொல்லக்கூடாது, இந்த ஹாப்பியான நியூஸை அவர்கிட்ட நேரடியாக நான் பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்து விடுறா. ரொம்ப லேட்டாக தான் விடுறான், நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். ஹீரோயின்ட்டு அங்கே க்ளோஸாக வந்ததுமே தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாத, இந்த டயத்தில் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்றான். அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டேவே ரொம்ப கோவமாகவே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஹீரோயின், என்னப்பா நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்த போல், உன்னோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டவுட் மாதிரி அங்கே கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே நேற்று பார்ட்டிக்கு போயிருந்தேன்னு சொல்கிறான். ஸோ அப்பாங்க நான் வந்து உனக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போகிறா. பட் அதுக்குள்ளே பார்த்தா அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து கால் வந்துடுது. நான் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் விழுந்தடிச்சு போனதுமே இப்போ ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு யாரோட ப்ரெக்னென்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கே அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் என்ன உங்களை சீட் பண்ணுறாரா மேடம், நான் இப்போ ரொம்ப ஸ்பீடாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மியா அங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் நான் உனக்கு வேலைக்காரவங்களாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு, அப்படின்னா ஜீ நீ இவளோட சேர்ந்தா என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஹீரோயின் அவன் எங்கே பார்த்துட்டு என்ன நீ இப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற செட்டு அங்கே கேட்டதுமே மியா வந்து யார் இதுன்னு செட்டு கேட்கும்போது இது வந்து யுவானின்னு செட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும், இப்படி மற்றவங்க முன்னாடி என்னோட மானத்தை நானே போக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. கையை பிடிச்சிட்டாங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டாங்க நான் அவருமே சின்ன வயசு ஃப்ரெண்டு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவர் வந்து என்னை கேர் பண்ணிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்னப்பா என் கூட வர்றியா இல்லை எப்படியே போக போறியான்னு சொன்னதும் உடனே அவங்க வயிறில் வந்துட்டு பெயின் ஆகிட்டு இருக்க மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே அவன் வந்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு அங்கே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டா. அவள் பாட்டு அங்கே வந்துட்டு வெளியே கிளம்பி வந்ததும் வந்துட்டு நீ இப்போ என்ன ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கோவம் ஆகிட்டு போறியான்னு சொன்னதும் அவளுக்கு திடீர்னு அங்கே வயிறு திரும்ப அங்கே பெயின் ஆகிட்டு ஒரு மாதிரி வாமிட்டாக வந்துட்டுருக்கு. அங்கே அதை பார்த்துட்டு அவன் இதுக்கு தான் கண்டதை கடிதை சாப்பிடாதன்னு சொல்கிறது, நீ போய் வீட்டில் ரெஸ்டடுன்னு சொன்னதும் ஹீரோயின் எது இப்போதைக்கு உன்கிட்ட பேச விரும்பலை, நைட்டு வந்து வீட்டில் வந்து பேசிக்கலான்னு சொல்கிறா. ஸோ உனக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆள் வரவே இல்லை லேட் ஆகும்பா, நீ பேசாமல் படுத்து ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணதுமே அங்கே அதை பார்த்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அங்கே காலையிலே ஆயிடுது, அப்போ வரைக்குமே ஆள் வரல. அங்கே கதவை நாக் பண்ணதும் வந்துட்டானாக்குன்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா நிற்கிறது பார்த்தா அந்த மியா தான். இது வந்துட்டு அவர் என்னை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு, அவரோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்காயிடுச்சு. ஸோ அவர் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஆஃபீஸ் போயிட்டாரு, அதான் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுமே சரி கொடுத்துருல அப்படின்னா அது கிளம்புன்னு சொன்னதும் இந்த சைடில் எனக்கு வேலை இருந்துச்சு அதை வாசி கொடுக்க வந்தேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே கதவை மூட போகும்போது அப்போ அங்கே அவள் சொல்கிறா, நீ என்ன நினச்சிட்ருக்க, இந்த கூ ஃபேமிலியை விட்டு நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி விலைக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா மேரேஜ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்றத சேர்த்து கேட்குறா. அவன் என்னதான் இப்போயுமே லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதோ ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா லிப்ஸ்டிக் மார்க்கெல்லாம் இருக்குது, அதை தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு என்ன நீ விளக்கம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அது ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக இருக்குல்ல, தூக்கி கீழே போடுன்னு சொன்னதும் ஓ அவ்வளோதானா, அப்போ நைட் எல்லாமே அவள் ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் அவளை கேர் பண்ணிட்டு இருந்தேன், அவள் வந்து பெட்டில் தூங்கினா நான் சோபாவில் தூங்கினேன், எனக்கும் அவளுக்கு நடுவில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட இந்த தப்பான யோசனைலாம் தூக்கி குப்பையில் போடு, ஏதாச்சும் வந்துட்டு யோசிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்காதன்னு சொன்னதும் ஓ அப்படியா, ஏன் ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லையா, எல்லாரும் செத்துக்கிட்டு போயிட்டாங்களா, ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணால் வந்து பார்த்துக்க மாட்டாங்களான்னு செட்டவன் கேட்குறா. இப்போ நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ இப்போ வந்துட்டு என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன்னு செட்டவன் கேட்டதும் நீ தான்டா என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது, அவள் வயிற்றில் இருக்க குழந்தை உன்னோடதா, பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்ப அமைதியாக இருக்கவுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அப்போ இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. என் பாட்டு போனதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டா. அவள் ஃப்ரெண்டு மினிட்ட கால் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை சீட் பண்ணிட்டான், இந்த கல்யாணமே அப்போ வந்து ஒரு ஜோக் மாதிரி தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா.
அப்போ அங்கே மினி வந்ததுமே என்னாச்சுப்பா அப்படின்றத சரி கேட்டதும் அவ வந்து சீட் பண்ணிட்டு இருக்கான் மியா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா அப்படின்றத சொன்னதும் ரொம்ப அங்கே அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. சரி வீடியோ போட்டோம், அவன் வந்து 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன், அவனை சும்மா மட்டும் விடக்கூடாது, பேசாமல் வந்து டைவர்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் நீ கவலைப்படாத, இந்த லவ் மண்ணாங்கட்டி எல்லாமே என்றைக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், பட் நம்ம படித்த படிப்பு இருக்குது பார்த்தியா, அது என்றைக்கும் நம்மளை கைவிடாது, நீ டாப் ஸ்டூடெண்ட், நீ வந்து பக்காவான ஒரு டிசைனர், இப்போயுமே நீ உன் கேரியர்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுமே அதை பற்றி நம்ம பிறகு பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம அவன்கிட்ட அந்த டைவர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்தால் அந்த மியா கூட சேர்ந்து அவன் ஹாப்பி ஆகிட்டு மூவி பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோயின் என்னோட வீட்டில் நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் மியா அங்கே ட்ராமா பண்ணுறா, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கணும், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜீ வந்து கையை பிடிச்சிட்டு நீ என்ன வந்துட்டு அவட்டெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா, அவள் பேச்சை விடு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அது சரிதான், நான் ஏன் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேச்செல்லாம் வந்துட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே கீயை கொண்டு வந்து வச்சுட்டு, இல்லைப்பா நீ வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு பேசு, அவ கூட சேர்ந்து மூவி பாரு, நான் வந்துட்டு போகிறேன் இங்கேருந்து சொன்னதுமே என்னால் தானே பிரச்சனைன்னு சொன்னதும் நீ ரூமுக்கு வா நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னால் ஹீரோயின் அவள் பாட்டு அங்கே உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக இப்போ பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட நீ இப்போ எதுக்காக இந்த ட்ராமாவை பண்ணிகிட்ருக்க, நீ சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து என்னால் இதுக்கப்புறம் இருக்க முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் என்ன முட்டாளாயிட்டியா, நீ ஏதாச்சும் புரிஞ்சுட்டு டைவர்ஸ் அது இதுன்னு கேட்டுட்ருக்க, அவள் வந்துட்டு 1 வருஷம் தான் உயிரோடு இருக்க போகிறா, அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ பேபி வேற பிறக்க போகுது, அதனால தான் நான் வந்து அவளை ஒரு சிஸ்டர் மாதிரி கேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்படியாப்பா, அப்போ அந்த வயிற்றில் இருக்க குழந்தை உன்னோடது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் அமைதியாக இருந்ததும் ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான டிஸ்கஸ்டிங் பர்சனை நான் பார்த்தது கிடையாது, மரியாதையே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நாளைக்கு நம்ம கோர்ட்டில் மீட் பண்ணலான்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு ஹீரோயினை கட்டில் புஷ் பண்ணிவிட்டு நீ இப்போ என்ன வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு ஒரு வெட்டி உதவாக்கற, நீ வெளியே போனேன்னா உனக்கு யாராச்சும் வந்துட்டு எந்த வேலையாச்சும் கொடுப்பாங்களா, நீ வெளியே போய் வந்து கஷ்டம்தான் படுவான்னு சொன்னதும் டே அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சைட்டு அவங்க வந்து ஓங்கி அங்கே வந்து தள்ளி விட்றா, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வெளியே வந்தால் இவன் அவளுக்கு ஃபுட் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு அவளை கேர் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே நீ என்னப்பா எனக்கு இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்ருக்க, நான் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா குண்டா போயிடுவேன் அப்படின்றத சொன்னதும் குண்டானா ஆகு, இதனால் என்ன பிரச்சனை இருக்குது, குழந்தை நல்லா இருக்கணும்ல, நீ நல்லா இருக்கணும்லன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ ஹீரோயின்ட்ட நீ என்ன சாப்பிட்றியான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அவள் எதோ பதில் பேசாமல் இருக்கவுமே இந்த மியா கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ தப்பாக புரிஞ்சுக்காதப்பா, நானும் அவனுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னதும் அப்படியா, ஃபஸ்ட்டு சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டியா, ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படி கையை பிடிச்சிட்டு பப்ளிக்கில் சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரே பெட்டில் படுப்பாங்க, வயிற்றுல பிள்ளைய சமைப்பாங்களா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அழுது ட்ராமா பண்ணதுமே இந்த சும்மா நிப்பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காதன்னு சொன்னதும் அவன் நீ ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்க, இதுக்கு அப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அவளை பார்த்தா ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டே போகிறா. பிறகு அவன் ஹெட்டுக்கு எல்லாமே அந்த மியா மசாஜ் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. என்னப்பா நான் அங்கே தப்பான டயத்தில் எது வந்துட்டேனான்னு சொன்னதும் நீ என்ன விஷயமோ அதை சொல்லுன்னு சொல்லும்போது நான் உன்ட்ட டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் மியாவை அங்கே வந்து போக சொல்லிட்டு இப்போ என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பெருசெல்லாம் கிடையாது, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் கார் எதுவும் எனக்கு வேணாம், ஜஸ்ட் ஒரு 5 மில்லியன் காசு கொடு, அது கேஷாக கொடுத்துரு போதும், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அவளை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு நான் இல்லாமல் கண்டிப்பாக உன்னால் உயிரோடு இருக்க முடியாது, நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனதுமே கோவமாயிட்டு அவனை அடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு வேமா வெளியே ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இந்த அறிவுகட்ட ஜென்மத்தோட சேர்ந்து இதுக்கப்புறமே என்னால் வாழ முடியாதுப்பா, எனக்கு டைவர்ஸ் எப்படியாச்சும் கிடைச்சாகணும் அப்படின்ற சைட் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணி பேசும்போது பேபி வேற வயிற்றுல இருக்குது, ஜஸ்ட் 5 மில்லியனை வாங்கி நீ என்ன பண்ணுவ, குழந்தை இருக்குல்ல நம்ம கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க ஹீரோயினுமே சரி ஃபஸ்ட்டு அவன் கொடுக்குறதுக்கு ஒதுக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. நைட் போல் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா. அவன் வந்ததுமே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை நீ சைன் பண்ணியா இல்லையான்னு சொன்னதும் அதை கீழ்ச்சி எரிஞ்சிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அமௌண்ட் வேணால் கம்மியாக சொல்லவான்னு சொன்னதும் மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு திட்டி விட்டு போகிறான். அங்கே பக்கத்தில் படுத்தா கூட தள்ளி விலகி படுத்துட்டு இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறா. எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் உன்னை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்ற சொன்னதும் தாத்தாவோட பார்ட்டி வரப்போகுது நீ என் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக போகலாம், பட் அதுக்கு பதிலாக நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டியில் பார்த்தா மியாவோட சேர்ந்து அவன் எங்கள் கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா.
இருக்கான். ஸோ ஹீரோயின் தொடர்ந்து எவிடன்ஸ் வேணும் இல்லையா, கேமரா எடுத்துகிட்டு போகும்போதே அங்கே மெய்டு வேணுக்குனே அங்கே வந்துட்டு அங்கே தடுக்கி விட்டு கீழே விழுக வச்சு விடுறாங்க. அவள் கையில் அங்கே அடிபட்டுருது. ஸோ அப்போ அங்கே ஏன் உன்னால் பார்த்து கூட வர முடியாதா, கண்ணு தெரியாமல் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அப்போ அந்த மியா சொல்கிறா, இதெல்லாம் வேணுக்கு தான்ப்பா பண்ணிட்டுருக்கா, உன் முன்னாடி வந்துட்டு இப்படியே அப்பாவி மாதிரி காமிக்கணுன்றதுக்காகன்னு சொன்னதும் ஹீரோயின் பரவாயில்லையே, என்ன நல்லா டிடெக்டிவ் மாதிரி தான் இருக்க, பேசாமல் இந்த வேலையை நீ பண்ணலாமேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் மேலே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து வேணுக்குனே இடிச்சு விட்டு ஹீரோயினோட பேக்கில் ஒரு ரிங்கை போட்டு விட்டு போகிறா. அப்போ அங்கே மெய்டு வர்றாங்க. கீழே வந்துட்டு ஏதோ திங்ஸை காணான்னு சொல்லிட்டு அங்கே அழுது புலம்பிட்டு இருக்காங்க மேடம்னு சொன்னதும் ஹீரோயின் பேக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ராடுகளை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் டிஷ்யூ வச்சு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துச்சேக்கா. கீழே போனதுமே இப்படி வந்து இவ தான் அந்த இடத்துக்கு வந்தா, இவ மேலே தான் நான் இடித்தேன், ஒருவேளை இவ தான் அந்த ரிங்கை திருடி இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பழிய போட்டதுமே அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியா நான் எடுத்தது நீ பார்த்தியான்னு சொன்னதும் அங்கே நம்மளோட அம்மாவுமே நீ இப்போ எதுக்காக பேசிகிட்டு இருக்க, முதல் பேக்கை செக் பண்ணணும்னு சொன்னதும் பேக்கை என்னமோ செக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் அதுக்குள்ளே எது இல்லைன்னா இந்த 2 ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுமே சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தைரியமாக அந்த பேக்கை தூக்கி அங்கே கொட்டி விடுறா. பார்த்தா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இவளோட பேக்கப்பை நம்ம செக் பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அங்கே பேக்கை செக் பண்ணால் பார்த்தா அந்த ரிங் அதுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்போ என்னப்பா நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்லும்போது உடனே இந்த மியா மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு அப்போ அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ உன்னோட பேக்கில் நான் தான் மறந்து வந்து உள்ளே கழட்டி வச்சிட்டேன், ப்ளீஸ் எனக்கு இப்போ இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் ஒரே ஞாபகம் மருதியாக வந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. உடனே அங்கே நம்ம ஜியோட அம்மாவுமே இருக்கட்டும் பரவாயில்ல, இதெல்லாம் இந்த டயத்தில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் இந்த ட்ராமா குடும்பத்தை பற்றி தான் எனக்கு தெரியுமே, எல்லாம் ஒவ்வொன்றா ஆளாளுக்கு ட்ராமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியை பார்த்து ஃப்ராடு பையன் உட்காந்துருக்கான் பாரு, பொண்டாட்டி இத்தனை பேர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே எமோஷன் ஆகி போயிட்டு ஏய் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, என்ன டைவர்ஸ் வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. பிறகு அங்கே ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது அப்போ அந்த மியா வந்து நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்றத சொன்னதுமே உன்கிட்ட எது எனக்கு பேச விருப்பலாம், மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறா. பட் ஆனால் அங்கே அவள் போகாமல் இருக்கவுமே ஹீரோயின் இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமரா எல்லாமே ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கே அவகிட்ட வெளியே போனதுமே இப்போ என்ன வந்து ட்ராமா பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சூப் வந்துட்டு நானே ரெடி பண்ணேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஜியோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கான், இது என்ன என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வரானாக்குன்னு நினச்சிட்டு இவ உடனே ட்ராமா பண்ணிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி தானே கேட்க வந்தேன், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் கேவலமாக இருக்குது, முதல் நிப்பாட்டு உன்னோட இந்த ஆக்டிங்கெல்லாம் நீ வந்துட்டு எவ்வளோ அசிங்கமாக நடிச்சிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நீ வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போ, இப்போ பாரு அவரோட ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன், அவரே என்னை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் சூப்பை வாங்கி மூஞ்சில் தூக்கி ஊற்றி விட்டுட்டு நானும் பாவம் பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க, எப்போ பார்த்தாலுமே ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. பாவம் செத்து போயிடுவேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பொறுத்து போயிட்டு இருந்தா நீ வந்து ஏன் புருஷனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் முன்னாடி ஷோ பண்ணிட்டு என்ன அசிங்கப்படுத்த பார்ப்பையா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், பொறுத்துட்டு இருந்தா பாவமேன்னு சொல்லிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க வேற செஞ்சுடுறா. அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ வந்து அவள் என் மேலே கையை வைப்பேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்றத சொன்னதும் ஓ நீ சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, இப்போ நான் வந்து டைவர்ஸ் அவனுக்கு கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ கொடுக்க போகிறது கிடையாது, நான் அவனோட லீகல் பொண்டாட்டியாக தான் நான் இருக்க போகிறேன், அப்படின்னா நீ வந்துட்டு யார் மிஸ்ட்ரஸாகவே வெளியே வந்துட்டு பேரை சொல்லிட்டு சுற்றுவியா, உனக்கு அது அசிங்கமாக இருக்காது அப்படின்ற சைட்டை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. ஸோ அப்போ அந்த ஜீ வரதை பார்த்துட்டு இவ வேணுக்குன்னு இவ கையை பிடிச்சிட்டு இவ்வளவே கீழே விழுந்துக்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா போய் அவளங்க தூக்கிட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த வீடியோ போய் அங்கே சேவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த அறிவுகட்ட ஜென்மங்கிட்டேருந்து விடுதலை பெறதுக்கு இதை விட என்ன பெரிய எவிடன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற சைட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறா. பிறகு ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த பொண்ணை வந்து நீ கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, மரியாதையோட நீ இப்போ வான்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறான். நான் எப்போ தள்ளி விட்டேன், நான் ஏன் அவட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் இப்போ நீ வரல நான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே சரி விட்டு நான் வரேன்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே ஒழுங்காக நீடன் பண்ணிவிட்டு அவட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது அந்த மியா அவள் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறா. நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன், என் மேலே கோவம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைய நீ எதுக்கு பழி வாங்கினேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது
சொல்லும்போது அப்போ ஹீரோயின் சும்மா இந்த நடிப்பெல்லாம் நீ அவன்கிட்ட வச்சுக்கோ, நான் உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்போங்க அவன் கோவமாயிட்டு நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொல்வேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ ஏன்டா பண்ணுற, நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணி வச்சா. ஸோ ரொம்ப பயந்து போயிட்டு இதுக்கெல்லாம் நான் தானேப்பா காரணம், பேசாமல் நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னதும் நீ ஏன் போகிற, நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் அவளை சமாதானப்படுத்துகிறான். ஸோ அப்போ அங்கே மினி வந்துடுறா. ஏன்டா வெக்கம் இல்லாதவனை கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு கண்டவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, அன்னைக்கு ரிங்கை திருடிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டு இப்படி தான் அசிங்கப்படுத்துகிறா, அப்பையும் பேசாமல் இருக்க. இன்னைக்கு அப்பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அவள் குழந்தை மிஸ் அபாசன் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு பழி போடுவியா, எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டா அபாசன் ஆயிடுச்சா, வேணா வந்துட்டு தேர்ட் ஃப்ளோரில் போய் நிற்க சொல்லு, பிடிச்சி தள்ளி விட்றோம், அப்போ ஏதாச்சும் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறா. கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாமல் சுற்றுற நீ எல்லாம் வந்துட்டு என்ன ஜென்மம், உன் கூட எல்லாம் சேர்ந்து அவள் வாழணும்னு அவசியம் கிடையாது, டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, மரியாதையோட சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி திட்டாங்க. அதை கேட்டுட்டா அவள் நீங்கள் எதுக்காக வந்துட்டு ஊடால இப்போ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் வாய் முடிட்டு பேசாமரு, நீ எல்லாம் வந்து மிஸ்ட்ரஸாக இருந்துட்டு நீ பொண்டாட்டிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஹீரோயின் நீ என்ன வேணாலும் அசிங்கம் பண்ணிட்டு போ, டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, அதில் சைன் பண்ணி கொடு, நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறா. ஸோ போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சதுமே இதில் அவங்க எங்கே தள்ளி விட்டுருக்காங்க, இந்த பொண்ணா போய் கீழே விழுந்துட்டு போய் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அவன் என்ன மியா இதெல்லாம் சொன்னதுமே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு அவள் சொன்னதும் அங்கே போலீஸ் கோவம் ஆயிட்டு இந்த மாதிரி தப்பாக வந்து விஷயங்கள் பரப்பக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் இதனால் உள்ளதுக்குமே போடுற நிலமை வந்துடும் சொன்னதும் சாரி அவ கேட்குறா. அப்பாங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்ககிட்ட கால் பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு போலீஸ் போனதுமே இவனை பார்த்தா நீ இப்போ எதுக்காக இப்போ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை சுற்றிட்டு இருக்க தூக்கிக்கிட்டேன்னு சொன்னதும் நீ எனக்கு வந்து கண்டவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் கூட சேர்ந்து ஒன்றா அவள் இருப்பான்னு சொல்லி வச்சையோ அன்னைக்கும் உனக்கு எனக்கு நடுவில் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு, இதில் மரியாதையே நீ சைன் பண்ணி கொடு, உனமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் இப்போ சைன் பண்ணி கொடுத்துருவேன், பட் ஆனால் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆள் கூட வாழ்கிறத நினச்சாதான் எனக்கு ஃபீலிங்காக இருக்கும், நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ ஃபைனலாக அந்த ஜீமே அங்கே வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறான். நைட் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பயங்கர ஹாப்பியாக அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த இடியட் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே அந்த நான்சியை பார்த்தா அங்கே ட்ரங்க் ஆகிட்டு ரொம்ப போதையான மாதிரி ட்ராமா பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே அவன் வந்ததுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டேன்ப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா, இப்போ வரைக்கும் எனக்கு அவள் ஒரு கால் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நான் வந்து ரொம்ப வந்து தனிமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் கூட சேர்ந்து ரூம்லேயே வந்து நான் தூங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போனதும் அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நான் இவ்வளோ நல்ல சான்ஸை எப்படி போய் விட முடியும்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்து உள்ளே வந்துடுறா. நல்லா அங்கே வந்துட்டு கிள்ளி வச்சுட்டு அங்கே மார்க் எல்லாமே இருக்கிற மாதிரி பண்ணுறா, லவ் பைட்ஸ் மாதிரி சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்குமே அவள் சென்ட் பண்ணி விடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் போல நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணி அங்கே வர சொன்னதுமே அவரும் நானுமே சேர்ந்து எவ்வளோ ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தியா, இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அவர் வந்து என்னோட காலு கீழே இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் வந்து டைவர்ஸ் ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. என்னோட ஹஸ்பண்ட் என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இல்லீகலாக அங்கே இருக்காங்க, என்னை வெளியே துரத்தி விட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் அவனுக்கு முழிப்பு வந்ததுமே அவன் அவங்க பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நேற்று நைட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க, என்னாலையுமே வந்து உங்களை எதிர்த்து எதுவுமே கேட்க முடியல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் சொன்னதும் அங்கே அவன் தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு, நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொன்னதும் நீங்கள் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறான். அளவு மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் என்ன டைவர்ஸ் கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறான். பார்த்தாங்க போலீஸ் வர சவுண்டு கேட்டதுமே இவங்க ரெடியாகி இங்கே வந்துடுறாங்க. அங்கே போலீஸ் வந்து இப்படி இல்லீகலாக வந்து உங்கள் ஒய்ஃபை வேட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் சீட் பண்ணுறீங்களாம்ல, உங்கள் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு உங்களுக்கு வந்து உங்களோட உண்மையான லவ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இருந்துட்டு போங்க பரவாயில்ல, அதுக்காக நீங்கள் ஏன் என்னை இப்போ கஷ்டப்படுத்துறீங்க, பேசாமல் எனக்கு டைவர்ஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ இப்போ என்ன ட்ராமா பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் இவ கூட தான் சேர்ந்து இந்த ஆள் கனெக்ஷன் வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பாருங்கள் என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகி போயிடுது. அப்போங்க அவள் இதை எதுக்காக நீ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் இந்த ஃபோட்டோவை நீ தானே எடுத்து அனுப்புன, இதை நானும் அனுப்புனேன் பார்த்தீங்க இல்லை, இது வந்துட்டு ரியலான ஃபோட்டோ
தான் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாகறாங்க போலீஸ்மே. இந்த மாதிரி சீட்டிங் ஹஸ்பண்ட் எல்லாம் சும்மா மட்டும் விடக்கூடாது, ஃப்ராடு பயிலுங்க, பொண்டாட்டி இருக்கும் போதே மற்றவளை இப்படி தான் கூட்டிகிட்டு சுற்றுறானுங்கன்னு சொல்லிட்டு திட்டாங்க. அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு உனக்கு வேற மேன் யாரோ கிடச்சிட்டான், அதனால தானே நீ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு டைவர்ஸ் கேட்குறேன்னு சொன்னதும் ஏன்டா புறம்போக்கு நீ தப்பு பண்ணிட்டு என்ன இப்படியாடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓங்கி காலில் ஏற்றுறா. அப்போ அங்கே அவன் என்ன தைரியம் தான் நீ என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வந்ததும் போலீஸ் அங்கே பிடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ எங்கள் முன்னாடியே அடிக்க போவ, அப்போ அந்த பொண்ணை நீ என்னென்ன பண்ண மாட்டேன்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டு எனக்கு ஸ்லீப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சுடி, அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு டைவர்ஸ் வேணும் தானே வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுறான். ஸோ ஹீரோயினுக்கு அவனுக்கும் ஃபைனலாக அங்கே டைவர்ஸ்மே ஆகிருது. அப்போ அங்கே அவன் சொல்கிறான் ஆனால் 10 பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கீழே 1 பைசா குறைஞ்சாலும் நான் வாங்க மாட்டேன்டான்னு சொல்கிறா. ஸோ அங்கே ஃபைனலாக அங்கே டைவர்ஸ்மே ஆகிருது. ஸோ இனிமேல் அவள் அக்கௌண்ட்டுக்கு அங்கே வந்துடுது. அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த மியாட்ட கால் பண்ணி அந்த ஃபோட்டோ எதுக்காக நீ அவளுக்கு சென்ட் பண்ணேன்னு சொன்னதும் இல்லைப்பா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவள் ஜெலஸ் ஆகிட்டு உன்ட்ட வந்துருவான்றதுக்காக பண்ணேன், பட் இப்படி உல்ட்டாவாயிடுச்சின்னு சொன்னதும் திரும்ப அவள் பேச்சு அவன் நம்ப ஆரம்பிச்சிடுறான். நான் நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க போதுமான்னு சொன்னதும் அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பேபியை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. சரி பேபியோட ஃபாதர் எங்கன்னு சொன்னதும் அந்த ஆளா செத்து போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு கவலை ஆயிடுச்சிருக்கு. ஹீரோயின் அபார்ஷன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பேசும்போது அபார்ஷன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பேபி பிறக்கிறது கஷ்டமாக தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அதை யோசிச்சுட்டு பேசாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறா. பிறகு அவள் அதை பற்றியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே அவங்க ஃப்ரெண்ட் நீ ஏன் கவலைப்படுற, குழந்தைய வச்சுக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம், ஒன்றும் நீ கவலைப்படாதன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிவிட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீ அவனை போய் டைவர்ஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னதுமே அவன் என்ன சீட் பண்ணிட்டு இருக்காமா, நான் எப்படி போய் அவன் கூட இருக்க முடியும்னு சொன்னதும் சீட் பண்ணால் என்ன பண்ணிட்டு போகிறானே, அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவன் உனக்கு தொடர்ந்து காசு நிறையா கொடுத்துட்டு தானே இருக்கான், உனக்கு அதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாகி போயிடுச்சுக்கு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பட் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு வேறு ஒருத்தையை கூட்டிகிட்டு வைக்கிறது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன இப்போ குறைஞ்சி போச்சு, அதனால் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு கிடைக்குதான்னு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு கோவமாயிட்டு நீங்கள் உங்கள் அட்வைஸை நீங்களே வச்சுக்கோங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்ப கிடையாது, அம்மாவோட நம்பரையுமே அவள் பிளாக் பண்ணி விட்டுறான், நம்ம கரெக்டாக தான் நீ பேசிகிட்டு இருக்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், அது என் பிள்ளைங்க நான் மட்டும்தான் இருக்கணும், என் பிள்ளைங்களுக்காக நான் சம்பாரித்து நல்லபடியாக வாழணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அம்மா குடும்பம் அது இதுன்னு நான் எதை பற்றி யோசிக்க விரும்பலன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு இவங்க ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க ரவுடிங்க காசு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க கடையில் என்கிட்ட இப்போதைக்கு கொடுக்க காசு இல்லை அப்படின்றத சொன்னதும் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவேன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்மளோட ஜி அங்கே வந்துடுறான். நீ வந்துட்டியா நல்ல வேலைப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நான் உங்கள் பொண்ணை பற்றி தான் கேட்க வந்தேன், அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் இங்கே வரலையே, ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ எதுக்காகப்பா அவளை போய் சீட் பண்ண, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அழுதா தெரியுமான்னு சொன்னதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, அது சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லும்போது இப்படி இவங்களுக்கு ஒரு 5 lakh கொடுக்கணும்னு சொன்னதுமே அப்போங்க நான் இப்போ அவளை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். பட் அங்கே அசிஸ்டண்ட்டை விற்று அந்த ரவுடிங்களுக்கு காசை கொடுக்க சொன்னதும் இந்த லேடிக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவன் வந்தானா ஒழுங்கா நீ சாரி கேளு, நல்லபடியாக பேசி ஒன்று சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரே குறிக்கோள் காசு மட்டும்தான். இங்கே ஹீரோயின் பார்த்தா அங்கே ஷென் மினியோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க உள்ளே பார்த்தே கேட்குது. அவன் வந்ததுமே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சதுமே நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் கதவை நாக் பண்ணிட்டு வரணும்னு கூட அறிவில்லையான்னு சொன்னதுமே அவள் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லும்போது நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், நான் எக்ஸ் பொண்டாட்டி தான் சொல்கிறாங்க. ஸோ இவனுக்காக தான் நீ இப்போ என்னை ஏமாற்றிட்டு இப்போ டைவர்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பார்த்து கேட்டதுமே என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ மினிக்கு கோவமாயிட்டு கேவலமான ஜென்மங்களோட மைண்டில் எப்பயுமே கேவலமான புத்தி மட்டும்தானே இருக்கும், அதுங்க எப்படி நல்லா யோசிக்குன்னு சொல்லிட்டு அவள் வேற கோவப்பட்டு அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவ ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணி இழுத்துட்டு போய் காசு தேவையில்லை அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ காசுக்காக தானே வேற ஒருத்தனோட பெட்டுக்கு நீ போயிட்ட, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இப்போ என்னோட பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அம்மா காசுக்காக உன்ட்ட போய் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொன்னதும் அப்போ நீ இவனுக்காக தான் என்னை டைவர்ஸ் பண்ணியான்னு சொன்னதுமே உனக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்கு விரும்பலப்பா, நான் உன்ட்ட பேசுறதுக்கே விரும்பலை, நீ என்னை தயவு செஞ்சு விடுன்னு சொன்னால் அவன் நிறையா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுகிறான், இந்த காசை தூக்கி நீ குப்பையில் போடு, எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டு இவனுக்காக எப்படி
அவன் என்ன டைவர்ஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்க சொல்கிறான். பிறகு இவன் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவளை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அவள் வந்துட்டு நான் இப்போ வந்து இவளை பற்றி நல்லா ஏற்றி விட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரூவ் ஆகும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவள் வெறுத்துருவான்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்து காம்படிஷனில் கலந்துக்க போகிறாளாம்ப்பா அப்படின்றத சொன்னதுமே நீயுமே அப்போ அந்த காம்படிஷனில் கலந்துக்கோ, அவள் தோற்று போகணும், அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக அது எல்லாமே அங்கே டேட்டாஸ் எல்லாமே ரெடி பண்ணி அங்கே டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுறா. பிறகு இந்த ஜியோட மடியில் போய் உட்காந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம அவளை வந்து தோக்கடிச்சிடலான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் மனசுலேவும் நீ வந்து என்னை வந்து விட்டுட்டு அவன்கிட்ட போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவ, நீ என்ன நிலைமையாக போகிற பாருன்னு சொல்லிட்டு அவளை வீடு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீயா பார்த்தா அவளோட டேட்டாஸ் அங்கே எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துடுறா. இப்போ இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சென் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஜீமே இருக்கான். ஃபர்ஸ்ட் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த மியாவை கூப்பிட்டதுமே ஹீரோயினோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஷென்னாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஷென் ரொம்ப கோவமாயிட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம தான் இதை நானே பார்த்தேன், அவங்க ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வந்திருக்கான்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இப்போ போய் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு அவளுக்கு நடுவில் அஃபேர் போயிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்ட வீடியோஸ்லாம் போட்டு விடுறா. அங்கே என்னப்பா அஃபேர் போயிட்டுருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அவள் என்கிட்ட எந்த டிசைன்ஸுமே இல்லை, நான் வந்து எல்லாமே தொலைஞ்சு போச்சு, திருடிட்டாங்க, அது திருடினது இவ தான் சொல்கிறா. அப்போ அங்கே நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது எனக்கும் அவருக்கு நடுவில் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அவர் வந்து என்னோட டீச்சர், நான் அவரோட ஸ்டூடெண்ட், எங்களுக்கு நடுவில் அது மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸை வந்து நான் என்கிட்ட இல்லைனாலும் இவ திருநான்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பற்றி பக்காவாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சரி இந்த நூலோட டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கோ அதெல்லாம் கேட்டதுமே அவளுக்கு எதுக்குமே ஒழுங்காக தெரியலை. அப்போ ஹீரோயின் சொல்கிறா இந்த பட்டர்ஃப்ளைலாம் பண்ணியிருக்கனே இதுக்கு என்ன மீனிங் செட்டு கேட்டதுமே அதுக்குமே அவளுக்கு மீனிங் தெரியலை. ஏன்னா ஒரு பேபிக்கும் அம்மாவுக்கு இருக்க உறவை தான் நான் பண்ணியிருக்கேன், பேபியோட ட்ரெஸ்ஸோட அந்த டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவளுக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னதுமே ஸோ அப்பாங்க நம்ம ஜி ரொம்ப கோவமாயிட்டா. அவனே எழுந்திரிச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த டிசைன்ஸ் வந்து யுவானியோட தான், திருநது இந்த மியா தான் சொல்லிடுறான். ஸோ அவங்க இருக்க எல்லாருமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, இவர் அந்த மியாவோட வருங்கால புருஷனாச்சே, இவரே வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே அந்த மியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் மரியாதை நீ கையடி என் மூஞ்சில் முடிக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே இருந்து போகிறான். ஸோ ஹீரோயின் அங்கே வின்னர் அறிவிச்சு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஜி யோசிக்கிறான் இந்த மியா மேலே நம்பிக்கை வச்சு நான் தப்பு எதுவும் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு. பிறகு ஹீரோயின் வெளியே வந்ததுமே அவட்ட அங்கே கொஸ்டின் எல்லாமே கேட்குறாங்க. அவள் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா யாரோ ஒரு பர்சன் வந்து பின்னாடி தள்ளினதில் அவள் போய் கீழே விழுந்துடுறா. அங்கே பயங்கரமான சவுண்டு கேட்குது. வழியால் அவள் துடிச்சதுமே வேமா நம்ம ஷென் தூக்கிட்டு போக பார்த்ததும் அவன் விடு நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னதும் உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் இந்த டயத்தில் வம்பாடா பண்ணுற விலகுடான்னு சொல்லிட்டு அவளை வேமா அங்கே தூக்கிட்டு போயிடுறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அங்கே ரொம்ப டென்ஷனோடு இருக்கும்போது அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி இந்த மியா வந்து தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார்ன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியாச்சு, ஸோ இப்போ பேபி அம்மாவும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது இவனை பார்த்தா அங்கே விட்டுட்டு கிளம்புனதுமே அதை பார்த்துட்டு அங்கே மீனி நீ என்ன ஜென்மவும் பொண்டாட்டி உள்ளே இருந்தால் நீ போவேடான்னு சொன்னதும் நீங்கள் தான் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல அவள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறான். அப்போ அங்கே ஷென் ரொம்ப கோவமாயிட்டு இந்த மாதிரி முட்டா பசங்களை நம்ம வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆக்கக்கூடாது, இப்போ அவள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கா, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் தேவைப்பட்டா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. கையை கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த ஜி வந்து எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நீ என்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கே இல்லை என்னால் இதை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு மயக்கமாயிட்டுருக்கா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அவன் ஆப் எல்லாமே கட் பண்ணி கொடுத்து கேர் பண்ணிட்டுருக்கான். ஸோ நர்ஸுங்க வந்துட்டு பொண்டாட்டி அங்கே வந்து கன்சீவாக இருக்காங்கப்பா, ஹாஸ்பிட்டலில் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு இவன் வாட்டு வெக்கம் கட்டவே விட்டுட்டு தனியாக அங்கே பாரு மிஸ்ட்ரஸோட சேர்ந்து கொஞ்சிட்ருக்கான், இவ்வளோ கேர் பண்ணிட்டுருக்கான், சரியான ஃப்ராடு பையன், சீட் பண்ண வசதானே அந்த பொண்ணு விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ஐயாவுக்கு இப்போ தான் வந்துட்டு அசிங்கமாக தோணுது. அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போக பார்த்ததுமே அவள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் இல்லை நீ என்னை விடுன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ குழந்தைய பற்றி அவனுக்கு என்ன கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கண்டிப்பாக வந்துட்டு என்ன விட்டுருவான். நான் அதுக்கு முன்னாடி அவங்கள போட்டு தள்ளியாகணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போகிறான்.
ஸோ ஹீரோ என்ன கத்தியை வச்சு குத்த வந்ததுமே அவள் பிடிச்சிட்டு என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ உயிரோட இருந்தால் அவர் எனக்கு எப்பயும் கிடைக்க மாட்டாரு, நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. ஸோ அப்பாங்க அவள் பிடிச்சவங்க தள்ளினதுமே இவ கழுத்தில் அங்கே அடிபட்டதும் வேமா அந்த ஜீ வந்து தூக்கி விட்டுட்டு நீ எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் இவட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், பட் இப்படிலாம் பண்ணிட்டான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, நான் இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொன்னதும், நீ இப்போ அவட்ட சாரி கேட்கலன்னா நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே மினி போலீஸை கூட்டிகிட்டு வந்து ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு கொண்டு வரா. நீ ஏன்டா போலீஸை பிடிச்சி கொடுக்கணும், நானே ஏற்பாடு பண்ணிட்டேனேன்னு சொல்கிறா. அப்போ தான் என்ன சென்சிட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, ஒரு பர்சன் உன்னை தள்ளி விட்டான் பார்த்தியா, அதை ஏற்பாடு பண்ணதே இவ தான்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அங்கே நர்ஸை வேணுக்குனே வெளியே விட்டு பேச விட்டுருக்காங்க. இவ கோவமாயிட்டு உள்ளே வந்தால் ஏதாச்சும் வேலை பண்ணுவா, நம்ம அது மூலமாக இவளை ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அங்கே இவங்க வசமாக மாட்டிக்கிறா. அங்கே எல்லாமே உண்மை தெரிஞ்சதுமே ஜி அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு, என்ன இதெல்லாம் மியான்னு சொன்னதுமே இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் நம்புங்க அப்படின்றதான் சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அப்போ மினி சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ கன்சீவே ஆக கிடையாது, ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. ஸோ மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு ட்ராமாவையுமே கிரியேட் பண்ணிட்டா அப்படின்றதா சொன்னதும் அங்கே அவன் ரொம்பவே கோவமாயிடுறான். ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, நான் ஆரம்பத்துலேருந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை அடையிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அவள் ஏற்றி தள்ளி விட்டுறான். போலீஸுமே அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின்ட்ட அது என்னோட பேபியான்னு சொன்னதும், ஆமாம் இப்போ அதுக்கு என்ன, எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது என்னோட புள்ள, தயவு செஞ்சு நீங்கள் போய் என்னை தொல்லை பண்ணாமன்னு சொன்னதும் அவள் நீடன் பண்ணிட்டு அவள் இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு கேட்டதுமே, இப்போ இந்த ட்ராமாலாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவள் வந்த வயசுதான் ஓ லட்சணம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் நீ முழிக்காதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிடுச்சுக்கா. மரியாதையோட நீங்கள் இருந்து எந்திரிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. உனக்கு அப்படி நீடன் பண்ணணும்னு ஆசை இருந்தால் தெருவில் போய் நீடன் பண்ணு, காசாச்சு கிடைக்கும்னு சொல்கிறா. ஸோ அவங்க மினியுமே அவனை பிடிச்சவங்க வெளியே போக சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஷென் எல்லாருமே சேர்ந்து அவளை அங்கே கூட்டிகிட்டு கிளம்பும்போது இவன் பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் யாரும் அவன்கிட்ட பேசுறது கூட விரும்பலை. ஹீரோயின் அவங்க பாட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஷென் சொல்கிறாரு, நீ உண்மையிலே ஒரு டேலண்டான பொண்ணு, இண்டிபெண்டன்ஸாக இருந்து எல்லாத்தையுமே சமாளித்து பழகணும் அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு கண்டிப்பாக டீச்சர் அப்படின்றத அவளுமே சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாகிடுறா. அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க, என்கிட்ட ஜி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, நம்மளோட கடைக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கான், உன்னோட பிரதரோட மேரேஜுக்குமே அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீ அவனை மன்னிச்சிரு, உன் குழந்தை அப்பா இல்லாமல் எப்படி வளரும்னு சொல்லிட்டு பேசினதும், அம்மா இதுக்கப்புறம் நீங்கள் அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அவள் சொல்கிறா. பட் இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப அதவே பேசினதுமே இவ கோவமாயிட்டாங்க, ஃபோனை கட் பண்ணி விட்றா. கிட்ட கால் பண்ணிவிட்டு, நீ இப்படி என்னை கேவலப்படுத்துகிற வேலையை விட்டு நீ எதுக்காக எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுத்து நீ கவர் பண்ணிட்டுருக்க, அப்படி நீ பண்ணேன்னா உன் பக்கத்தில் நான் நெருங்கி வந்துடுவேன் நீ நினைக்கிறியா, அது கண்டிப்பாக எப்பயும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் கோவமாயிடுச்சுக்கா. அப்போங்க அவன் நானுமே குழந்தையோட அப்பா தானே, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்றத சொன்னதும், உனக்கு எனக்கு நடுவில் எந்த உறவுமே இல்லைன்றப்ப என்ன குழந்தைய பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, அந்த குழந்தை ஜஸ்ட் என்னோடது மட்டும்தான், குழந்தை பேரை சொல்லி நீ இப்படி ஹெல்ப் பண்ணி என்னை கேவலப்படுத்தாத, நான் உன்னை கண்டிப்பாக எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும், அப்போ அங்கே எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பிறகு அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணி கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறா. அவருக்குமே இவளோட டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு, நீங்கள் தானே இந்த காம்படிஷன் வின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜீ அவட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவள் இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. கான்ட்ராக்டை பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே தலைகீழ் புரியல, ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் தெரியுமா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஜீயை பார்த்தா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நானாகவே என்னோட தலையில் மண்ணலி போட்டுட்டேன், நான் நினச்சாலுமே திரும்ப ஒன்று அடைய முடியாது, நீ என்னை ரொம்ப வெறுத்து தூரமாக போயிட்ட, அந்த மியா அவங்க என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு கன்சீவாக இருக்கேன்னு என்கிட்ட சொன்னா. ஸோ அதனால தான் வெளியே தெரிய விடாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இடியட் மாதிரி வேலை பார்த்து கடைசியில் என் தலையில் நானே மண்ணலி போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்மே பார்த்தா இப்படியே உண்மையிலே பெரிய பொசிஷனுக்கு விழா உழைச்சி அங்கே ஃபைனலாக அவட்ட அங்கே இன்டர்வியூமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கேரியரையுமே பில்ட் பண்ணி
இருக்கீங்க, உங்கள் 2 குழந்தைங்களுமே இருக்காங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கவுங்களுக்கு வந்துட்டு கேரியர் இருக்கும், படிப்பு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணேன், அதனால தான் வந்துட்டு இப்படி எல்லாமே நடந்திருக்குன்னு அவள் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்குறா. என் வாழ்க்கையில் வந்து பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, நான் என்னோட கேரியரையுமே நல்லபடியாக பார்த்துருக்கேன். பொண்ணுங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ஸாக இருந்து யோசிக்கணும், கை நீட்டி இருக்கிற நிலைமை எப்பயுமே இருக்கக்கூடாது, அது இருந்தால் ஒரு அடிமை மாதிரி தான் இருந்தாகணும், அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சரி உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவர் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியலன்னு சொன்னதும், அது அவரோட லைஃப் அவருக்கு எப்படி பிடிச்சிச்சோ அவர் அப்படி வாழட்டும், இதில் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறா. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்னன்னு சொன்னதுமே, இதுக்கப்புறம் என்னோட பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், என் கேரியரையுமே பார்த்துக்கணும், அதான் என்னோட வந்து வாழ்க்கையில் இருக்க லட்சியமே, அந்த இருக்காங்க என்னோட ஏஞ்சல்ஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ஃபைனல் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மினி உன் பையன் வந்துட்டு பாடாப்படுத்துகிறாங்க பார் அப்படின்றத சொல்லும்போது அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க, இந்த பார் உன் குட்டியை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்றத சேர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அந்த பிள்ளைங்களை நல்லபடியாகவுமே வளர்க்குறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ஸாக வந்துட்டு இருக்கிறதுக்குமே டிசைட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.